நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூர் டு மலேசியா. நம்ம நண்பர்கள் நிறையா பேர் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா மலேசியாவிலேருந்து டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில் ஒரே ஒரு பாலம் தான் இருக்கும். அந்த பாலத்தை தாண்டா அந்த சைடு மலேசியா, அந்த சைடு சிங்கப்பூர். ஸோ டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா தான் எல்லாத்தையும் மாற்றிருச்சு, இதையும் மாற்றிருச்சு. ஸோ அங்கேருந்து அந்த சைடு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கிட்டிருந்து இங்கிட்டு வர முடியல, இங்கிட்டிருந்து அங்கிட்டு போக முடியல. நம்ம இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் இங்கே இருப்போம், எப்போயா தான் ஊருக்கு போவோம், ஃபேமிலியை பார்ப்போம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த க்ளோஸ் பண்ணதுனால ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்கு சிங்கப்பூர் அரசாங்கமும் மலேசியா அரசாங்கமும் என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் போகலாம், யாருக்கெல்லாம் முன்னுரிமை தர்றாங்க, டெய்லி எத்தனை பஸ்ஸு போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையில் சிங்கப்பூரில் வேலை செய்கிற ஒவ்வொரு மலேசியன் சிட்டிசனுக்கும், ஒவ்வொரு மலேசிய மக்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃப்ளைட்டு மட்டும்தான் விடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு பஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, லோக்கல் அதாவது தரைவழி போக்குவரத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னு கேட்டால் நமக்கெல்லாம் பழகி போச்சு, அவங்களுக்கு பழகலை. கிட்டத்தட்ட அவங்க வாழ்நாளிலே இந்த 2 தீபாவளி, போன வருஷமும் கொரோனா தான் தீபாவளி டைமில், இந்த வருஷமும் கொரோனா தான். இந்த 2 தீபாவளி மட்டும்தான் அவங்க குடும்பம் இல்லாமல் கொண்டாடியிருப்பாங்க. நிறையா பேர் அந்த மாதிரி குடும்பம் இல்லாமல் தனிமையில் கொண்டாடினாங்க அந்த தீபாவளியை. எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்களே நிறையா பேர் அந்த மாதிரி கொண்டாடினாங்க. ரொம்ப வருத்தமும் பட்டாங்க. நீங்களாம் எப்படி தான் வருஷம் அந்த மாதிரி ஃபேமிலி இல்லாமல் கொண்டாடுறீங்களோ தெரியலை, எங்களுக்கு இந்த 2 வருஷத்துக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதுனால இனிமேல் அவங்களால அவங்க ஃபேமிலியை பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் டெய்லி போயிட்டு வர்ற மாதிரி இன்னும் ஓப்பன் பண்ணலை. போய் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிக மகிழ்ச்சியான செய்தி தான். கூடிய சீக்கிரமே பழைய மாதிரி அவங்க ரெகுலராக போயிட்டு வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வேலை செய்கிறவங்க அவங்க ஃபேமிலியை பார்க்க போகிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃபேமிலியை பார்க்க போகிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே கோவிட்-19 டெஸ்ட் எடுத்துருக்கணும் அவங்க. சிங்கப்பூருக்குள்ளார வரையில் அந்த டெஸ்ட்டு தேவையில்லை. ஜேபியிலே அந்த டெஸ்ட்டு எடுத்துருக்க மாதிரி தேவைப்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸுலேயும் போயிட்டு வர முடியாது, நம்ம சொந்த வாகனத்துலேயும் போயிட்டு வர முடியாது. விடிஎல் எப்படி விடிஎல் ஃப்ளைட் இருக்குது, அது மாதிரி விடிஎல் பஸ்ஸுன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் போயிட்டு வரணும். அதுக்கும் முன்பதிவு செஞ்சுருக்கணும் டிக்கெட்டு. இப்போதைக்கு 32 பஸ்ஸை அனுமதிக்கிறாங்க. 2 பக்கத்தில் இருந்தும் 32 பஸ்ஸு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அனுமதிச்சிருக்காங்க. ஜேபியில் பார்த்திங்கன்னா லாகின் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிங்கப்பூர் உட்லண்ட்ஸ் தற்காலிக பஸ் ஸ்டாண்டுக்கும் குயின்ஸ்டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கும் 2 இடத்துக்கும் போக்குவரத்து இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. போக இதை விரிவுபடுத்துவாங்க. பஸ் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 25ஆந்தேதி மார்னிங் 8 AM நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 நாளாக போயிட்டுருக்கு டிக்கெட்டு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த 32 பஸ்ஸு தான் இருக்குது. இப்போ வாராந்திர அடிப்படையில் இவங்க கணக்கெடுத்து இதை அதிகப்படுத்துகிற ஐடியாலே இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பாலம் இருக்குது. அதில் இப்போ துவாஸ் பாலத்தையும் திறக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் திறந்துட்டாங்கன்னா இன்னும் அதிகமான பயணிகள் போயிட்டு வரலாம். இப்போ தரைவழி பயணத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஃப்ளைட் டிக்கெட்னா ரேட் அதிகம், போயிட்டு வர்றது. அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் கோலாலம்பூரில் தான் இருக்கும். கோலாலம்பூர்லேருந்து ஜேபி வரணும் அப்படின்னா எப்படின்னா இப்படி வர்ற மாதிரி அர்த்தம். சிங்கப்பூர் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஜேபி. ஓகேங்களா, ஜேபியில் தான் நிறையா பேர் தங்கியிருப்பாங்க. சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க ஜேபியில் தான் தங்கியிருப்பாங்க. கோலாலம்பூர் போய் இங்கே வர்றதுனா இப்படி வர்ற மாதிரி அர்த்தம். கோலாலம்பூர்லேருந்து ஜேபி வர்றது சுற்றி வரணும். பட் இப்போ தரைவழி போக்குவரத்து ஓப்பன் பண்ணதுனால ரொம்ப பக்கம்தான். ஸோ ஈஸியாக போயிட முடியும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும். அவங்களோட சந்தோஷத்தில் கண்டிப்பாக நம்மளும் பங்கெடுத்துக்கணும். இந்த விடிஎல்லில் அடுத்தது ரயில் பயணத்தையும் ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பஸ்ஸும் ரயிலும் மட்டும் ஃப்ளைட்டு இது 3 ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனால் இந்த ப்ரைவேட் காரு, இந்த பைக்லலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கார்லலாம் போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா முன்பதிவு செய்கிற மாதிரி முன்னாடியே நீங்கள் எந்த காரில் போகிறீங்க, கார் நம்பர், உங்கள் டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் போகிறீங்க, அதெல்லாம் முன்பதிவு செஞ்சு போயிட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க.
அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த பஸ்ஸு கம்மியாக தானே போகுது. இன்னும் வாராந்திர அடிப்படையில் அவங்க எத்தனை பேர் போகலாம் அப்படின்றத பொறுத்து அதிக பேருக்கு வந்து விரிவுபடுத்துறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. ஸோ வந்து சிங்கப்பூர் நண்பர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கொடுக்குறேன். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே தகவல் வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.